இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணுறது அப்படின்ற செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ரெண்டு விதமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இந்த கியர் சிம்பிள் இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணாலும் செட்டிங்ஸ் தான். இல்லை இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலுக்கு அடுத்து இந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக லைட் தீமில் இருக்குது. பட் லைட் தீமை விட டார்க் தீம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நான் டார்க் தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டார்க் தீம் சூஸ் பண்ணிட்டு இந்த எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனோம்னா நமக்கு வந்து நிறைய கலர் ஸ்கீம்ஸ் வரும். இது வந்து டிஃபால்ட் டார்க்னு ஒரு கலர் ஸ்கீம், மோனோகாய், ஹை கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. இதில் எனக்கு பிடிச்சிருந்தது வந்து இந்த சிந்த் வேவ், இந்த டார்க் தீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் பைண்டிங்ஸ், இது வந்து டிஃபால்ட்டாக கூகுள் கொலாபில் இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் விம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா விம் பைண்டிங்கையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மெயினாக ஃபாண்ட் சைஸ் 12 வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது, அதனால் நான் வந்து 16 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி இண்டென்டேஷன் 2 ஸ்பேஸ் அது எனக்கு போதும். இந்த வெர்டிகல் ரூலர் பார்த்தீங்கன்னா 18 இருந்தது, நான் அதை 100 அப்படின்னு மாற்றிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ இண்டென்டேஷன் கைட்ஸ் இது கொடுக்க போகிறேன். ஸோ இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வேறு பிளாக்கை இண்டென்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த மாதிரி ஒரு லைன் தெரியுதுல்ல, ஸோ அந்த லைன்ஸ் தான் வந்து இண்டென்டேஷன் கைட்ஸ். அது வந்து நமக்கு எந்த பிளாக் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்றத கிளியராக பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் இதை எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போது கொலாப் ப்ரோ அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ கொலாப்ன்றது ஒரு விர்ச்சுவல் மெஷின், அதில் வந்து ஜிபியூஸ் மெமரி எல்லாமே இருக்குது. நமக்கு இந்த ஃப்ரீ கொலாபில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரோக்ராம்ஸுக்கு இதுவே போதும். இப்போ சப்போஸ் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான மெஷின் லேர்னிங் இல்லைனா டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணையில் இந்த ஜிபியூ இல்லை மெமரிலாம் பத்தலை அப்படின்னா இந்த ப்ரோ அக்கௌண்ட், அதாவது வந்து இது மந்த்லி வந்து $10 கிட்ட, அதாவது $9.99 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இது வந்து யூஎஸில் மட்டும்தான் இருக்குது, ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லா கண்ட்ரிலையும் லான்ச் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மிசலேனியஸ் செட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஃபன்னியான செட்டிங்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் நைட்டில் கோட் பண்ணுறீங்க, இல்லை லோன்லியாக இருக்குது, அப்போ ரொம்ப போர் அடிக்குது, கோட் பண்ணால் தூக்கம் வருதுன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதில் ஒன்று என்னென்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிட்டி மோட் அப்படின்றத எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த டாப் ஹெட்டர் பார் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கிட்டி, ஒரு பூனைக்குட்டி வந்துடும். ஸோ அந்த பூனைக்குட்டி வந்து இங்கேயோ நடந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி லோன்லியாக இல்லாமல் ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கிட்டி அப்படின்ற செட்டிங். ஸோ நம்ம ஏதாவது டைப் பண்ணுவோம், பிரிண்ட் கிட்டி. ஸோ இங்கே மேலே பாருங்கள், இந்த கிட்டி வந்து வந்துருச்சு. இப்போது மித்த மிசலேனியஸ் செட்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த கார்கி மோட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கிட்டி மோட் மாதிரியே அது வந்து ஒரு டாக் வந்து வந்துட்டுருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டாக் வருது. ஸோ இந்த கிட்டீஸ், இந்த டாகு இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப லாங்காக கோட் அடிக்கையில் இல்லை போர் அடிக்கையில், இப்போ நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு மாதிரி இது வந்து லைவ்லியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பவர் லெவல் அப்படின்றது இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து இந்த நோ பவர், சம் பவர்லலாம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த மினி பவர் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணும்போது ஒரு கேம்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ் எஃபெக்ட்டு, அப்புறம் இந்த இடத்துல காம்போ ஸ்கோர் கவுண்டர் அதெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், நான் இப்படி டைப் பண்ணுறேன், எவ்வளோ வேகமாக நம்ம டைப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பார்க்ஸு, கீழே காம்போஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து அந்த செட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் நம்ம ப்ரோக்ராமுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ இல்லை எடிட்டருக்கு யூஸ்ஃபுல்லாகவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபன் செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது ரொம்பவே ஷார்ட் வீடியோ. இதில் நான் எனக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த டார்க் தீம், அதில் இந்த ஸ்பெஷலாக வந்து இந்த கீவேர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி லைட் மாதிரி தெரியுது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி நியான் கலர்ஸ்லாம் வச்சிங்கன்னா உங்களால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் டிஃபால்ட் டார்க் தீம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த எடிட்டரில் போயிட்டு டிஃபால்ட் டார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோலாம் ஆகாது. ஸோ இந்த கலர் வந்து பார்க்க கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் ரொம்ப நேரம் உங்களால் இந்த கலரை பார்க்க முடியும். ஆனால் இப்போ நம்ம வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் போடுறதுக்காக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு இந்த தீம் செலக்ட் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணுறப்போ டிஃபால்ட் டார்க் தீம் தான் வச்சுக்குவேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து நான் 18 ஆக்கிக்கிறேன். ஓகே. ஸோ
அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.